வாய்க்காதே போகும். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படியே அந்த வசனத்தை அப்படியே கீழே போடுங்க. இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லைக்குள் வராதபடி என்ன பண்ணார்கள்? தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் காலமெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது. ஆமென். உங்களுக்கு அனுகூலமாகவும் சத்துருவுக்கு என்ன பண்ணுது? விரோதமாக இருந்தது. வேதம் சொல்லுது அதுக்கு பின்னாடி அந்த காலமெல்லாம் சமாதானம் இருந்தது. நான் சொல்லுவேன், சத்துருவு எப்போ துரத்தப்படுறானோ அப்போ தான் சமாதானம், அப்போ தான் நிம்மதி. சத்துருவை வச்சுக்கினே சமாதானம் என்ன பண்ண முடியாது, இருக்கவே முடியாது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இயேசுவின் வார்த்தையை கேட்கணும். கேட்க 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 அவர் என்ன பண்ணுவார்? அவிசுவாசம் நீங்கி உங்க விசுவாசிக்கு உதவி செய்வார். துதி பலிகளை செலுத்தணும், நன்றி பலிகளை செலுத்தணும். இயேசுவின் கல்வாரியை நினைத்து பார்த்து பலிகளை செலுத்தணும். பலிகளை செலுத்தி ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது நான் சொல்கிறேன், ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் என்ன பண்ணுவார்? எல்லா சத்துருக்கின் கையிலிருந்து உங்களை நீக்கலாக்கி என்ன பண்ணுவார்? விடுதலையாக்குவார். சத்துருவின் கரம், எந்த பொல்லாத பிசாசு, எந்த சாத்தானோ, எந்த வியாதி நோவும், எந்த பலவீனமோ தரித்திரமோ சாபமோ, எந்த பொல்லாத மனுஷர்களும் எந்த தடையும் இல்லாதபடி கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்கள் வாழ்க்கை முழுக்க சமாதானத்தை கட்டளையிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதுக்கு தான் கூடி வரணும். நான் திருப்பி அதான் சொல்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்க, விசுவாசத்தோடு தேடுங்க, நம்பிக்கையோடு கூட தேடுங்க. அவிசுவாசத்தை எடுத்து போட்டுருங்க. தேவனுடைய சமூகத்துக்கு இன்னைக்கு காலையில் ஏழுச்சோன்னோ இன்னைக்கு கோயிலுக்கு போகலாமா, போன வாரம் போயிட்டோமே, இந்த வாரம் லீவ் விட்டுடலாம். என்னைக்காவது சாப்பிட்ற நேரத்தில் இப்போ என்னத்துக்கு சாப்பிட்லாம், மதியம் லீவ் விட்டுடலாம்னு சொல்லுவோமா? அது எப்படிங்க முடியும்? 3 வேளை சாப்பிட்டா தான் மனுஷன் உடம்பு சரியாக இருக்கும். வேலைக்கு சாப்பிட்லன்னு வச்சிங்களேன், உடல் நல்லா கெட்டு போயிடுங்க. இதெல்லாம் அறிவு இருக்குதுல்ல? அதே மாதிரி தான் ஞாயிற்றுக்கிழமை முதல் வாரத்தின் முதல் நாள், அந்த நாளில் பரிசுத்த அலங்காரத்தோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அந்த ஆவியில் கர்த்தரை தொழுது கொண்ட பிறத்தான் என் ஆத்துமாவும் என் சரீரமும், என் சரீர வாழ்வும் என் ஆத்துமா வாழ்வும் நலமாக இருக்க முடியும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தேவனை தேடுறதுக்கு எழுச்சா இன்னைக்கு மழை வருதா, இல்லை கொஞ்சம் மேகம் மூட்டமாக இருக்குதா, இல்லை கேலண்டரை திருப்பி இன்னைக்கு என்ன ஃபங்க்ஷன் இருக்குது ஓடலாம், இல்லை இன்னைக்கு என்ன இது இருக்குது ஸ்பெஷல் இருக்குது. சில பேர் கோயிலுக்கு வர்றதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு. கடைசியாக சில பேர் சொல்கிறாங்க, நான் கோயிலுக்கு வர நினச்சாலும் வர முடிய மாட்டுதுங்க. ஏங்க வர முடிய மாட்டுது? ஞாயிற்றுக்கிழமான எதையே பெரிய தடை நிற்குது. இவங்க ஞாயிற்றுக்கிழமை 1-2 வாரம் தடை செய்கிறாங்க பாருங்கள். அடுத்த வருடம் பிசாசு வந்துன்னா, ஆஹா இது இந்த தடை வச்சா போலியா, அப்படியே பிரி. இப்போ என்ன பண்ணுறாங்க? வேதம் சொல்லுது, பிசாசுக்கு இடம் கூடாது இருங்க. இவங்க தான் என்ன பண்ணிட்டாங்க? இடம் கொடுத்துட்டாங்க. அவன் வீட்டில் கும்மி அடிச்சுட்டு இருக்கிறான். வீட்டில் போனால் ஒரே தொல்லைங்க, ஒரே சண்டைங்க, ஒரே நிம்மதி இல்லைங்க. என்னதுங்க பிரச்சனை? நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு இடம் கொடுங்க, பிசாசுக்கு என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்க நம்ம கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும். எப்பா மீன் குழம்பு செஞ்சு மீன் வறுத்தா பூனை எடுத்து போய்டுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் மூடி டோரெல்லாம் மூடிட்டு போகிறீங்களே மீன் குழம்பு செஞ்ச. இந்த அறிவு இருக்குதுல்ல நமக்கு, இருக்குதா இல்லையா? ஏன் மீன் குழம்பு செஞ்சால் வாசனை பிடிச்சி என்ன பண்ணோம்? பூனை வந்துடுவான். பூனை வந்தால் நமக்கு எதுவும் இல்லாத போயிடும். அதனால் அதெல்லாம் மூடி வச்சுட்டு போகிறத அதை காட்டிலும் பெருசியா வாழ்க்கை குடும்பம். பூனை வந்தால் 2 மீன் தான் தின்னுட்டு போவான், அவன் வந்தால் எல்லாத்தையும் தின்னு போயிடுவான். பிசாசு கொல்லவும் அழிக்கவும். சில நேரத்தில் இதை பூட்டினியா, அதை பூட்டினியா, அதெல்லாம் ரைட்டு பூட்டு. வாழ்க்கையை பூட்டினியா, எண்ணங்களை பூட்டினியா? எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? சைக்கிள் வண்டியை பூட்டிட்டு வந்தியா, வண்டியை பண்ணியா, வீட்டை பூட்டினியா, அதை எடுத்து வச்சியா, கேஸை பூட்டினியா, ரைட் அதெல்லாம் செய். நான் சொல்கிறேன், வாழ்க்கை இருக்குதுப்பா, குடும்பம் இருக்குதுப்பா. இதை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன்? சத்ரு உள்ள நுழையாதபடி தேசத்தில் குடும்பத்தில் என்ன பண்ணா, அதுக்கு நான் என்ன பண்ண? ஜாக்கிரதையாக இருக்கணும். வேதம் சொல்லுது என்ன பண்ணுங்க? ஜாக்கிரதையாக இருங்கள். பக்கத்து சொல்லுங்க, ஜாக்கிரதையா. எதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணுங்க? கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால்
பிசாசுக்கு இடம் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் இருக்கிறேன்றாரு. நாம கர்த்தரோட கூட இருக்கிறோமா? ஏதாவது ஒரு சாக்கு கோயிலுக்கு நான் சொல்கிறேன், இவங்களோட கூட என்னால் போராட முடியல. யாருக்கிட்டே இனிமேல் ஒழுங்கா இங்கே பிரசங்கம் பண்ணுறதோடு சரி, யாருக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டு இனிமேல் என்ன பண்ண போகிறது, நான் புத்திமதி சொல்ல போகிறது கிடையாது. வாங்க கோயிலுக்கு, ஏன் இப்படி இருக்கீங்க, முடியல. இங்கே பிரசங்கம் பண்ணுறதோடு போதும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இங்கே வந்து கேளுங்க, கேட்டு என்ன பண்ணுங்க, பயனடைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரெக்டா? ஆமேன். அப்போ வந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது, பலியிடும் போது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? உதவி செய்வார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அடுத்து மூணாவது, இயேசு உதவி செய்வார். அப்புறம் யாரு? கர்த்தர் உதவி செய்வார். தேவனாகிய கர்த்தர் உதவி செய்வார். அடுத்து பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். பாருங்க, வாங்க ரோமர் 8ஆம் அதிகாரம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். 24 காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் காணாததை நம்புவனாகில், படிங்க. நம்ப வேண்டுகிறதென்ன, நாம் காணாததை நம்புவனாகில் அது வருகிறதுக்கு பொறுமையோடு கூட காத்திருப்போம். போதும் மேல் வசனம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லுங்க, அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறதே எதுக்குங்க? சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறது எதுக்குங்க? நம்பிக்கைக்காக தான் ரட்சிப்பு வந்துடுச்சுன்னா ஒருத்தனுக்கு நம்பிக்கையாக வந்திருக்குது. சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோன்னா எதுக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? எதுக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? நம்புகிறதுக்கு தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். வேதம் சொல்லுது, காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. சொல்லுங்க, காணப்படுகிறதை ஒரு நம்புறதுக்கும் காணப்படுறதுக்கு சம்பந்தம் இல்லை. இது இங்கே பொருள் இருக்குது, இதை பார்க்குறேன், இது இங்கே இருக்குதுன்னு சொல்லி நம்புங்கன்னு சொன்னால் என்ன பைத்தியக்காரன் வாங்க. இது நாங்கள் பெருசு இருக்குதுன்னு தெரியுதா, இதை ஏன் நம்பணும் அப்படின்னு கேட்பாங்களே. அப்போ நம்பிக்கை என்பது என்ன? காணப்படுகிறது நம்புவது நம்பிக்கை அல்ல. அப்படின்னா என்ன? நம்பிக்கை எதை சார்ந்துக்குது? காணப்படாததை நம்பினோமாகில் அதில் வருகிறதுக்கு பொறுமையோடு கூட என்ன பண்ணுவோம்? விசுவாசமோ நம்பிக்கையும். சொல்லுங்க, விசுவாசமோ நம்பிக்கையும் காணப்படுகிறது சார்ந்தது அல்ல. சொல்லுங்க, காணப்படுகிறது. ஆமாம், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் இப்படி தானே சொல்லுது. என்ன சொல்லுது? தரிசித்து நடப்பது விசுவாசம் அல்ல. எடுத்து படிங்க, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரமா. 2 கொரிந்தியர் யாராவது தரிசித்து நடப்பது? நாம் தரிசித்து நடவாமல், சொல்லுங்க பக்கத்துல, தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். பக்கத்துல சொல்லுங்க, தரிசித்து நடுவாமல் விசுவாசித்து. அப்போ விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் ஒரு காரியம் பொருந்தாது. அது என்ன காரியம் பொருந்தாதுன்னா, காணப்படுகிற காரியம் பொருந்தாது. விசுவாசமானாலும் நம்பிக்கையானாலும் காணப்படுறது மேலே என்ன பண்ணல, சார்ந்தது கிடையாது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் இதை பார்த்துட்டு இதை விசுவாசிக்கிறேன்னா அது விசுவாசம் கிடையாது. இதை பார்த்துட்டு இதை நம்புறேன்னா அது நம்பிக்கை கிடையாது. அப்போ நம்பிக்கையும் விசுவாசம் என்னன்னா, கவனிச்சுக்கங்க, நம்பிக்கையும் விசுவாசம் என்னன்னா, காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதுக்கு பொறுமையோடு கூட என்ன பண்ணுவோம்? காத்திருப்போம். சொல்ல, காணாததை, பார்க்க முடியாததை, தரிசிக்க முடியாததை, ஒரு காரியத்தை நாம் நம்புவோம், விசுவாசிப்போம்னா அதுதான் நம்பிக்கை, அதுதான் விசுவாசம். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அல்லேலூயா. அப்போ காணாததை நம்புனோம்னா அது வரும். சொல்லுங்க, அது என்ன பண்ணுங்க? வரும். சொல்லுங்க, காணாதை நம்புனா என்ன பண்ணும்? அது வரும். அது வர்றதுக்கு பொறுமையை காத்திருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? இந்த நம்பிக்கை என்ன பண்ணுங்க, நீங்கள் பார்க்கல பாருங்க, அது மேலே நம்பிக்கை வைக்கிற பாருங்க, அது ஒரு நாள் வரும். பக்கத்தில் ஒரு நாள் வரும். ஒரு நாள் பார்க்க முடியும், ஒரு நாள் தரிசிக்க முடியும். உங்கள் விசுவாசத்தின்படி என்ன பண்ணோம்? ஒரு நாள் தரிசிக்க முடியும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வேதம் சொல்லுது பாரு, விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய்.
அப்போ இன்னைக்கு பார்க்க முடியல, இன்னைக்கு காண முடியல, ஆனால் விசுவாசமும் நம்பிக்கையும் ஒரு நாள் பார்க்க முடியும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசம் இருந்தால் நீங்களும் நானும் காத்திருப்போம். சொல்லுங்க, நீங்களும் நானும் எப்படி காத்திருப்போம்? அந்த வசனம் போடுமா, எப்படி காத்திருப்போம்? பொறுமையோடு கூட காத்திருப்போம். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. என் பிள்ளைக்கு இதெல்லாம் நடக்கும், நான் பொறுமையோடு கூட காத்திருக்கிறேன். ஆபிரகாமை போல அவன் 25 வருஷமாக காத்திருந்தான். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? இவங்க 400 வருஷமாக காத்திருந்தாங்க. 2000 வருஷமாக இயேசு வர நம்ம காத்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அப்போது இந்த நம்பிக்கையும் விசுவாசம் இருக்கிறவங்கள தான் காத்திருப்பாங்க, பொறுமையோடு காத்திருப்பாங்க. இந்த நம்பிக்கையும் விசுவாசம் இல்லைன்னா யாருக்கும் பொறுமையும் காத்திருப்பும் இருக்காது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. ஏன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? இந்த நம்பிக்கையும் விசுவாசம் வைக்கிறதுக்காகத்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பே இதுக்கு தான். ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டது எது கொடுத்துக்கிறாரு? நீ என்னுடைய வார்த்தைகளெல்லாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு பொறுமையோடு காத்திருந்து என்ன பண்ண அதை பெற்றுக்கொள்றதுக்காகத்தான் உனக்கு ரட்சிப்பு. விளங்குறவங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அந்த வசனத்தை திருப்பி போடுங்க. நாம் காணாதை நம்பினோமாக்கில் அது பொறுமையோடு. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறது நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் காணாததை நம்ப வேண்டியது என்ன சொல்லுங்க? ஒருவன் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன? அதுக்கு அர்த்த வசனம் போடுங்க. அதுக்கு அர்த்த வசனம் அந்தபடியே எல்லாம் சொல்லுங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வதற்கு இன்னதென்று அறியாது இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பாருங்க, சில நேரத்தில் இந்த நம்பிக்கையும் விசுவாசமும் எதன் மேலே இருக்குதுங்க? காணப்படாத காரியத்தின் மேலே இருக்குது. கண்ணு பார்க்க முடியாத புலத்துக்கு அப்பால் இருக்குது. இது காணப்படாத இடத்துல இருக்கிறபடினால இவனுக்குள்ள விசுவாசமும் நம்பிக்கையும் சில நேரத்தில் என்ன பண்ண மாட்டுது? சரியாக வேலை செய்ய மாட்டுது. ஏன்னா இது என்ன சொல்லுவாங்க, இங்கிலீஷில் சொல்லுவாங்க சூப்பராக, தொடுற மாதிரி இல்லை, பார்க்குற மாதிரி இல்லை. அது கண்ணு கெட்டாத இடத்துல என்ன பண்ணுது? இருக்கிறது. அதனால் அந்த நம்பிக்கைக்கு விசுவாசத்துக்கு என்ன இல்லைங்க? ஒரு பெரிய ஆதாரம் இல்லை. என்ன இல்லைங்க? ஒரு பெரிய ஆதாரம் இல்லை. அந்த ஆதாரம் தான் தேவன், அந்த ஆதாரம் தான் வார்த்தை. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆபிரகாமை பார்த்து அவன் வார்த்தையை முழு நிச்சயமாய் நம்பி வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்தான். அந்த வார்த்தையை முழு நிச்சயமாய் நம்பினானா, வாக்குத்தத்தத்தை முழு நிச்சயமாய் விசுவாசித்தானா? இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. இந்த வாக்கு இந்த வசனமும் இதுதான் நமக்கு ஆதாரம். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எதுங்க நமக்கு ஆதாரம்? நம்ம கண்ணால் பார்க்க முடியல. சொல்லுங்க, கவனிங்க. பாஸ்லாம் மாரி கண்ணால் பார்க்க முடியல, கையால் தொட முடியல. ஆனால் நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வேதம் சொல்லுது. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளைகள் சமாதானம் பெரிதாக இருக்கும், என் பிள்ளைகள் நீதியினால் சிறப்பட்டிருப்பார்கள், கொடுமைக்கு நீங்களாக இருப்பார்கள், பயமில்லாது இருப்பார்கள், திகில் இல்லாமல் இருப்பார்கள். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. மாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நான் மாலாகாமல் தலையாகுவேன், கீழாகாமல் மேலாகுவேன். ஆமேன். நானும் கடன் வாங்க மாட்டேன், அநேக ஜாதிகளுக்கு. பாருங்க, இதெல்லாம் என் கண்ணால் பார்க்கல, கையால் தொட முடியல. ஆனால் இதை நம்ப சொல்லுது, இதை விசுவாசிக்க சொல்லுது. பார்க்க முடியல, ஆனால் விசுவாசிக்கணும், நம்பணும். ஆனால் விசுவாசிக்கணும், நம்பணும். அது எப்படி விசுவாசிக்க நம்ப முடியும்? என்னையா ஆதாரங்குது அப்படின்னா வசனம் தான் ஆதாரம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வார்த்தை தான் ஆதாரம். அந்த வார்த்தை சொல்லுதுப்பா, நானும் கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுப்பேன், நான் கீழாக இருக்க மாட்டேன், நான் மேலாக இருப்பேன், நானும் என்ன பண்ண அவருடைய தழும்புகளால் சுகமாவேன், எனக்கு ஒரு கேடு என்ன பண்ணாது வராது, நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். இன்னைக்கு சரியில்லை பரவாயில்ல, ஆனால் ஆசீர்வாதமாக இருப்பேன். வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. இதுதான் எனக்கு ஆதாரம். எதுதான் ஆதாரம்? இதுதான் ஆதாரம். இதை வச்சுக்கிட்டு நான் பொறுமையோடு கூட காத்திருக்கிறேன். ஒருவேளை இதில் எனக்குள்ள ஒரு ட்ரபிள் இருக்குது, இந்த வசனத்தை பிடிக்காம
இதில் கொஞ்சம் உறுதியாக இல்லாத நேரத்தில் ஆவியானவர் என்ன பண்ணாராம், நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்யும்படி என்ன பண்ணுறாரு, வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக என்ன பண்ணுறாரு, ஜெபம் பண்ணுறாரு. எப்படி ஜெபம் பண்ணுறாரு, தேவனுடைய சித்தத்தை ஆராய்ந்து என்ன பண்ணுறாரு, அறிந்திருக்கிறபடினாலே ஆவியானவர் நமக்காக என்ன பண்ணுறாரு, வாக்கு கடங்காத பெருமூச்சோடு ஜெபம் பண்ணுறாருங்க. இயேசு வார்த்தை கொடுத்து உதவி செய்கிறார். பலிகளை செலுத்தும் போது தேவன் உதவி செய்கிறார். ஒருவேளை நம்ம வாக்கு தத்தத்தையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் இல்லாத நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார், வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உனக்கும் எனக்குமாக என்ன பண்ணுவார், நமது பலவீனத்தில் உதவி செய்வார். அல்லேலூயா. என்னால் நம்ப முடியல, என்னால் விசுவாசிக்க முடியல, பரவாயில்ல மகனே மகளே, என் பரிசுத்த ஆவியானவர் என் தேற்றலவாளன் உனக்கு நான் தந்திருக்கிறேன். அவர் உனக்காக என்ன பண்ணுவார், வாக்கு கடங்காத விதத்தில் உனக்காக ஜெபம் பண்ணுவார். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? ஹல்லேலூயா சொல்லுங்க. வாக்கு கடங்காத, அதுதான் அந்நிய பாஷை ஜெபம். ஒருனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் அந்நிய பாஷையில் என்ன பண்ணுவார், வாக்கு கடங்காத விதத்தில் ஜெபம் பண்ணினே இருப்பார். அவர் தேவ சித்தத்தின்படி நமக்காக ஜெபம் பண்ணுவார். தேவனுடைய திட்டத்தின்படி நமக்காக என்ன பண்ணுவார், உள் இருதயங்களை ஆராய்ந்து தேவ சித்தத்தை அறிந்திருக்கிறபடினாலே ஆவியானவர் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்யும்படி நமக்காக என்ன பண்ணுவார், ஜெபம் பண்ணுவார். நமக்குள்ளே இருந்து ஜெபம் பண்ணுவார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம் போடுமா. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின் பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்த பார்க்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தையை என்ன பண்ணுவாரு, ஏப்பா உள்ள அவருக்கு தெரியும், மனுஷனுக்கு தெரியாது, ஆனா அவருக்கு தெரியும். உனக்கு என்ன ஓட்டம் ஓடுது மனுஷனுக்கு தெரியாது, கவனிங்களே, ஆனா ஆண்டவருக்கு தெரியும் உனக்கு என்ன என்ன ஓடுதுன்னு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. உன் இருதயத்தையும் சிந்தைகளையும் அறிந்தவர் அவர் உனக்காக என்ன பண்ணுவார், வாக்கு கடங்காத பெருமூச்சங்களோடு உன் வாழ்க்கையில் எது எதெல்லாம் தேவ சித்தமாக நடக்கணும், தேவனுடைய திட்டம் உன் வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்கணும் என்று சொல்லி அவர் தீர்மானித்து உனக்குள்ளே இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு உனக்காக ஜெபம் பண்ணுவாரியா. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அல்லேலூயா. பாஸ்டர் ஜெபம் பண்ணுறதுலாம் அப்புறம் தான். உனக்குள்ளே இருக்கிற தேற்றலவாளன், உனக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற அந்த நம்பிக்கை உனக்கு கொடுத்துருக்கிறாரு. ஒரு நம்பிக்கையில் பிரச்சனை, இது பிரச்சனை கூட உள்ளத்தில் ஆவியானவர் என்ன பண்ணுவார், உதவி செய்து கொண்டே இருப்பார்ப்பா. விளங்குறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் உனக்குள்ளே இருந்தா நான் சொல்கிறேன், நீ நம்புறதுல சோர்ந்து போக மாட்டே, விசுவாசிக்கிறதுல சோர்ந்து போக மாட்டேன். ஆமென். அதனால தான் என்ன பண்ணுங்க, பரிசுத்த ஆவியை வேண்டுங்க, பரிசுத்த ஆவியை விரும்புங்க, கூடி வருதலை விரும்புங்க, அந்நிய பாஷையை பேசுங்க, தூதர்கள் பாஷையை பேசுங்க, வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு அவர் உனக்கெல்லாம் என்ன பண்ணுவார், உனக்கு என்ன செபிக்கிறதுனே உனக்கே தெரியாது, ஆனால் உன் சித்தம் உனக்கு எதிர்காலத்தில் என்னென்னலாம் தேவை, உன் எதிர்காலம் எப்படியெல்லாம் இருக்கும், உன்னுடைய எண்ணங்கள்லாம் ஓட்டமெல்லாம் எப்படிலாம் இருக்கும், அதை எப்படியெல்லாம் மாற்றணும், எப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றணும் என்பதை அறிந்து புரிந்து யாருமே ஜெபிக்க முடியாத இடத்துல உனக்காக பரிசுத்த ஆவியானவர் உன் பலவீன நேரத்தில் என்ன பண்ணுவார், உதவி செய்து ஜெபிப்பாருங்க. ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் சொல்கிறேன், இயேசு உதவி செய்கிறவர், நம் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்கிறவர், அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரும் என்ன பண்ணுகிறவர், உதவி செய்கிறவர். இப்படி திரியேக தேவன் உனக்கு உதவி செய்கிறபடினாலே நான் சொல்கிறேன், அவருடைய உதவி உடைய வாழ்க்கைகளை போதுமானதாக இருக்கும். விளங்குறவங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் போவேன், நான் போவது உனக்கு நல்லதாக இருக்கும். தேற்றலவாளன் உன்னோடு கூட இருப்பார், அவர் எப்போதும் உன்னை என்ன பண்ணுவார், நடத்துவார். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு உதவி செய்வார், தேவன் உதவி செய்வார், பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். கவலைப்படாதீங்க, கவலைப்படவே படாதீங்க, நிச்சயம் அவருக்கு உதவி செய்வாருங்க. உங்களுக்கு எப்பேற்பட்ட காலகட்டத்திலும் மனுஷனை நம்பி போவது விருதா. பிரபுக்களை நம்புகிறதை பார்க்கலாம், மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்கிறதை பார்க்கலாம், கர்த்தர் பேர் நம்பிக்கை வைப்பது நலமாக இருக்கும். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? ஆகவே உதவி செய்கிற தேவன்,
உன்னை நடத்த வல்லவராக இருக்கிறாரு. கவலைப்படாத, சோர்ந்து போகாத. அபிசுவாசத்தை எடுத்து போடு, நம்பிக்கை இல்லாத தனத்தை எடுத்து போடு. அது தேவனுக்கு முன்பாக நல்லா இருக்காது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எப்போ தேவன் திரும்ப விசுவாசத்தினாலே எல்லாம் சுத்தமாக இருக்குதுன்னு சொல்கிறார். விசுவாசம் தான் பரிசுத்தம். சொல்லுங்க, விசுவாசம் தான் என்னதுங்க? உன் நம்பிக்கை தான் அவருக்கு உகந்தது. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாக இருக்க முடியாது. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உன்னை ஒரு நாள் நான் துக்கப்படுத்தக்கூடாது ஆண்டவரே, வேதனைப்படுத்தக்கூடாது ஆண்டவரே. இந்த நம்பிக்கை இல்லாத தனம், சந்தேகத்தனம், அவிசுவாசத்தனம் இதெல்லாம் எடுத்து போட்டு, ஆவியானவரே, இயேசுவே, கர்த்தராகிய தேவனே, எனக்கு எப்போது உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்க, ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் உங்களை கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி தாம் நடக்க வேண்டிய பாதைகளெல்லாம் உங்களை என்ன பண்ணுவார்? போதித்து நடத்துவார்ப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ கூடி வருதலை விரும்புங்க, ஓடி வந்து பலிகளை செலுத்துங்க. சத்ரு உங்களுக்கு விட்டு வாழ்க்கையில் உள்ளே வரவே முடியாது, பொல்லாத சக்தி வரவே முடியாது. அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சத்ருவுக்கு மட்டும் அவிசுவாசத்தினால, ஆண்டவரை தேடாததுனால நம்ம சத்துருவுக்கு என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் அப்பா. இம்மட்டும் உதவி செய்தவர், இனியும் உதவி செய்கிறவர் அப்பா. விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறதுக்கும் அவிசுவாசத்து நீங்குவதற்கும் உதவி செய்கிறவர். நாங்கள் ஏற்றபடி ஜெபிக்க தெரியாத நேரத்தில், நம்பிக்கை கொள்ளாத நேரத்தில் ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே எங்களுக்கு பலவீனங்களில் உதவி செய்யும்படி எங்களுக்காக ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவரை தந்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே வந்த ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம், வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று, ஒவ்வொருவரையும் நடத்த வேண்டும் என்று, ஒவ்வொருவருக்கு குறைவை நிறைவாய் மாற்ற வேண்டும் என்று, ஒவ்வொருவருக்கு ஒரு சமாதானத்தை தர வேண்டும் என்று, சுகபலனை ஆரோக்கியத்தை தர வேண்டும் என்று, வெற்றியை தர வேண்டும் என்று, நன்மையை தர வேண்டும் என்று ஆண்டவரே இப்போது நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா, கர்த்தர் உதவி செய்யுங்க, கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த மக்களுக்கு ஆண்டவரே உதவி செய்யுங்க. உமது கரம் கூட இருக்கட்டும். எல்லா தீமைகளை விளக்குங்க, எல்லா பொல்லாப்புகளை விளக்குங்க, எல்லா நாச மோசங்களை விளக்குங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க. சத்ரு ஒரு நாளும் பெலிஸ்தியன் இவர்கள் வாழ்க்கையில் மேற்கொள்ளாதபடி ஆண்டவரே எந்த நாளும் சமாதானம் விளங்க உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நல்ல நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் என்றென்றும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். சென்று வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வோம்.